Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் 2025ஆம் ஆண்டு எங்களாலே நடாத்தப்பட்ட புலமைப்பரிசில் விசேட மாதிரி பரீட்சை 2னுடைய முதலாவது வினாப்பத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான இலகுவழி நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். பிள்ளைகளே, இவரிடம் நடைபெற இருக்கின்ற புலமைப்பரிசில் இறுதிப் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற விரும்பியவர்கள் இக்காணொலிகளை பார்வையிடுவதன் மூலம் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகிற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 1. அடைப்புக்குள்ளே இருக்கும் பிராணிகளை ஏதோ ஒரு இயல்புக்கு ஏற்ப 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ ஒரு கூட்டமாகவும் வகைப்படுத்தும் போது 2இன் கூட்டத்தில் சேர்க்கக்கூடிய பிராணிகள் அவை. பிள்ளைகளே, இந்த வினா உங்களுடைய சிந்தனை கிளறலுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான வினாக்கள் இறுதி பரீட்சையிலே வருவதுண்டு. இங்கே பாருங்கள், 5 பிராணிகள் இருக்கின்றன. ஏதோ ஒரு தொடர்பின் அடிப்படையிலே 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ ஒரு கூட்டமாகவும் ஆக்கலாம். அப்படி ஆக்குகின்ற பொழுது 2இன் கூட்டத்தில் உள்ளடங்கக்கூடியவை. இங்கே பாருங்கள், முயல் இருக்கிறது, மாடு இருக்கின்றது, சிங்கம் இருக்கிறது, ஆடு இருக்கிறது, நாய் இருக்கிறது. இந்த பிராணிகளை கூட்டமாக்குகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பண்பிலே நாங்கள் அவற்றை வகைப்படுத்த முடியும். அது உணவு அடிப்படையாக இருந்தாலும் சரி, உடல் அடிப்படையாக இருந்தாலும் சரி, உரோமம் அடிப்படையாக இருந்தாலும் சரி, காது அடிப்படையாக இருந்தாலும் சரி, கால் அடிப்படையாக இருந்தாலும் சரி, இவ்வாறு பல்வேறு அடிப்படையிலே நாங்கள் இவற்றை வகைப்படுத்த முடியும். அவ்வாறு சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்த வினா உங்களை சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் புதிதாக பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வினா உங்களுக்கு நிறைந்த பயிற்சியை தரும். எவ்வாறுன்னு சொன்னால், அவதானித்தல் திறன் மூலம் வகைப்படுத்தல் திறனையும் இது கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, இந்த சிஇ பல மாணவர்கள் இந்த வினாவுக்கு சிஇ இந்த முதலாவது விடையை அளித்திருந்தார்கள். ஏனென்று கேட்டபொழுது பாருங்கள், இதை 3ம் தாவர உண்ணி. சரி, முயல், பசு, ஆடு 3ம் தாவர உண்ணி. அப்போ 3ஐ ஒன்றாக வகைப்படுத்த முடியும். அப்போ மற்ற என்ன அடிப்படையில் வகைப்படுத்தலாம் பாருங்க. உணவு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிங்கம் ஊனுண்ணி, நாய் அனைத்து முன்னி. அப்படியாயின் எவ்வாறு அது 2ஐயும் ஒரே வகைக்குள் கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. ஆனால் நீங்கள் உணவு அடிப்படையில் இந்த 3ம் தாவர உண்ணி, இது 2ம் மாமிச உண்ணி என்று சொல்லி சிஎம்இயும் ஏன் வரக்கூடாதுன்னு வாதிடுறீங்க. சரி, நீங்கள் சிந்தித்த முறை சரி. ஆனால் பிள்ளைகளே, கொஞ்சம் அவதானமாக கொஞ்சம் சிந்திக்க வேணும். பாருங்கள், நாங்கள் வகைப்படுத்துகின்ற பொழுது ஒரே பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்த வேணும். இவை தாவர உண்ணி என்று சொன்னால் அடுத்த மாமிச உண்ணி அல்லது ஊனுண்ணி என்று வகைப்படுத்தினால், இதில் புலி ஒன்று இருந்த நாய்க்கு பல புலி இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இது நாய் இருக்குது, நாய் அனைத்தும் உண்ணி. ஆகவே இது வேறு ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இது வேறொரு பண்பின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு போல இருக்கு. என்ன பாருங்க, இப்போ இங்கே பாருங்கள், இந்த வாலை அவதானிங்க. இந்த முயலுக்கு வால் எப்படி இருக்கு? சிறிய வால். பசுவுக்கு பெரிய வால், சிங்கத்துக்கு பெரிய வால், நாய்க்கு பெரிய வால், ஆட்டுக்கு சிறிய வால். ஆகவே ஏடி இந்த வால் அடிப்படையிலே வகைப்படுத்துகின்ற பொழுது சிங்கம், மாடு, நாய் என்பன பெரிய வாலுக்குரியவை, முயலும் ஆடும் சிறிய வாலுக்குரியவை. இவ்வாறு தான் வகைப்படுத்தல் என்பது சரியா இருக்கும். சரியா? அப்போ ஆகவே இது உங்களுடைய சிந்தனை கிளறலுக்காக இவ்வாறு பல்வேறு வழிவகைகளில் நீங்கள் சிந்திக்க வேணும்ன்றதை சிந்தனையை தூண்டுறதுக்காக தான் இந்த வினா உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒன்றின் அடிப்படையில் வகைப்படுத்த முடியாது, பல்வேறு கோணங்களில் சிந்திக்க வேணும்.
அந்த சிந்தனையை தூண்டுறதாக இந்த வினா அமைந்திருக்கும். ஆகவே வால் அடிப்படையிலே இங்கு முயலும் ஆடும் ஒரு கூட்டமாகவும், நீளமான வால் அடிப்படையில் ஏனைய மூன்றும் ஒரு கூட்டமாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? வினா இலக்கம் 2. ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்கள் அவை. இங்கே பாருங்கள், பஞ்சர் இருக்கிறது, துளைகருவி, கைத்தொலைபேசி, கத்தரிக்கோல், பிணைகருவி ஸ்டெப்லர், அடுத்த டிவி தொலைக்காட்சி. இவை ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவது. இப்போ பிணைகருவியை பாருங்கள், துளையிறதுக்கு தான் பயன்படுத்துறது. அப்போ அதுக்கு எதிராக ஏதாவது பயன்படுத்தலாமா? இங்கே இல்லை. ஃபோனை பார்ப்போம், என்ன கைத்தொலைபேசி கதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இதுக்கு எதிரான ஏதாவது பயன்படுத்தலாமோ? இல்லை. கத்தரிக்கோலை பாருங்கள், வெட்டுறதுக்கு பயன்படும். ஏதாவது ஒரு பொருளை அல்ல ஒரு தாளை வெட்டுறதுக்கு பயன்படும். ஆனால் ஸ்டெப்லர் பாருங்கள், இந்த பிணைகருவி ஏதாவது ஒரு பொருளை இணைக்கிறதுக்கு பயன்படும். இப்போ தாள் ஒன்று எடுத்து அதை இணைக்கலாம். அப்போ தாள் ஒன்று எடுத்தால் வெட்டலாம், தாள் ஒன்று. அப்போ இது ரெண்டும் எதிரான செயற்பாடு. ஒன்று பிரிக்கிறதுக்கு, ஒன்று சேர்க்கிறதுக்கு. ஆகவே கத்தரிக்கோல் பிரிக்கிற செயற்பாடும் ஸ்டெப்லர் சேர்க்கிற செயற்பாட்டிலும் ஈடுபடுத்தப்படுவதால் இவை தான் ஒன்றுக்கொன்று எதிரானவை. எந்த விட? மூன்றாவது விடை. சரியா? வினா இலக்கம் 3. கீழே தரப்பட்டுள்ள 3 உருக்களிலும் ஒன்றில் வேறுபாடு உள்ளது. அவ்வேறுபட்ட உரு எது? இந்த பிள்ளைகள் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது முதல்ல முழுமையாக அவதானிக்க வேணும். 3 படத்தையும் முழுமையாக அவதானிக்க வேணும். சரியா? முழுமையாக அவதானிக்கின்ற பொழுது ஏதாவது வேறுபாடு இருந்தால் முழுமையிலேயே சில நேரம் வேறுபாடு வந்துடும். சரியா? அப்போ அவ்வாறான நேரம் நீங்கள் மினக்கட தேவையில்லை, ஈஸியாக அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே முழுமையாக பார்க்க 3 படமும் ஒரே மாதிரியாக இருக்கிறபடியா நாங்கள் உள்ளே சென்று மிக நுணுக்கமாக பகுதியாக அவதானிக்க வேண்டும். இந்த படங்கள் தருகின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியாக அவதானிக்கணும். தாவரத்தின் கிளை இருக்குது, இலை இருக்குது, வெளிச்சக்கூடு இருக்குது, என்ன ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறார், ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார். ஆகவே இந்த ஆண் பிள்ளை இந்த காய்ச்சட்டை, ஷர்ட்டு, தலை, கண், காது, மூக்கு, கால், இவ்வாறு பகுதியாக அவதானிக்க வேணும். அவற்றில் ஏதோ ஒரு இடத்துல தான் வேறுபாடு இருக்கும். சரியா? இப்படி 3 படத்தை நீங்கள் இப்படி நுணுக்கமாக அவதானித்தால் இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். சரி, அதுதான் உங்களுக்கு பயிற்சி. அப்போ எவ்வாறு நிறைந்த பயிற்சியை பெறுகிறீங்களோ உறுதி பயிற்சி இலகுவாக நீங்கள் இப்படியே கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பிள்ளையினுடைய இந்த பாவாடையை பாருங்க. இந்த பாவாடையில் ஒரு கோடு மேலதிகமாக இருக்குங்கன்னா 2வது விடையில் இங்கே பாருங்க, இந்த கோடு அதிகமாக இருக்குது. இந்த 1வது 2வது உருக்களில் பாருங்க அந்த கோடு இல்லை, ஆனால் இங்கே அந்த கோடு இருக்குது. ஆகவே வேறுபட்ட ஒரு இதுதான். இவ்வாறு நீங்கள் பகுதியாக பார்த்து கண்டுபிடிக்கணும். சரியா? ராய். வினாலகம் 4. வெற்றிடத்திற்கு பொருத்தமானபடியே தெரியுது. இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்துக்கு எந்த சொல்லு பொருத்தம் என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். நாக்கு சக விரல் இந்த ரெண்டையும் சேர்த்தால் குரல் எனின் எப்படி குரல் வந்ததுன்னு பார்க்கணும். குரல் வாரதுன்னு சொன்னால் இந்த கூனா எங்கேருந்து வந்திருக்கு? நாக்குல இறுதியிலேருந்து வந்து இறுதி எழுத்து. அப்போ நாக்குன்ற 1வது சொல்லில் உள்ள இறுதி எழுத்து இங்கே தொடங்கும். அப்போ கூனா. அப்போ கட்டாயம் இந்த சந்தேகன்றதில் இந்த முடிகிற முதல் எழுத்து இங்கே தொடக்கமாக இருக்கவன். ஏன்னா இங்கே அப்படி தான் முடிவு எழுத்து தான் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே முடிகிற எழுத்து தொடங்கணும்னா தையன்னாவில் தொடங்கணும். அப்போ ஒரே ஒரு விட தான் தையன்னாவில் தொடங்க தையல். அப்போ ஈஸியாக தையல் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பாருங்க, இந்த 2வது சொல்ல உள்ள விரல் என்ற சொல்லில் டானாவும் இல்லைன்னா இறுதி 2 எழுத்தும் சேர்ந்து தான் குரல். இங்கே இறுதி ஒரு எழுத்து, இங்கே இறுதி 2 எழுத்துக்கு. அப்போ 1வது சொல்லில் உள்ள இறுதி எழுத்தும் 2வது சொல்லில் இந்த இறுதி 2 எழுத்துக்களும் சேர்ந்து தான் அடுத்த சொல் உருவாகி இருக்கிறது. ஆகவே சந்தையில் தையன்னாவும் புயலில் ஜானாவும் இல்லைன்னா சேர்ந்து தையல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். ஆகவே இதற்கான விடை என்ன? தையல். சரியா? குட். வினா இலக்கம் 5. கீழே கட்டத்தில் உள்ள உருக்கள் அனைத்தையும் பயன்படுத்தி ஆக்கப்பட்டுள்ள உரு எது? பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள உள்ள இதுகளை பாருங்க. செவ்வகம் 4 செவ்வகம் இருக்காம, சதுரம் 4 சதுரங்கள் 6 சதுரங்கள் இருக்கு. அப்போ 4 செவ்வகங்களையும் 6 சதுரங்களையும் பயன்படுத்தி அமைக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1 2 3 4 5 6 7 செவ்வகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இங்கே மேலே இங்கே முன்னுக்கு பின்னுக்கு கீழே இதில் மேலே முன்னுக்கு கீழே இப்படி எல்லாத்தையும் கூட்டினா 7 7 என்ன இங்கே பாருங்க சுற்றி வர 4 இஞ்சால ஒரு சதுரம் இஞ்சால ஒரு சதுரம் இதுக்கு மட்டும் 6 சதுரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த விட சரியோ இல்லை 6 சதுரம் தான் இருக்குது. அப்போ இந்த 3வது விடைய பாருங்க பிள்ளைகள் சுற்றி வர 4 செவ்வகமும் பயன்படுத்தி இந்த முன்னுக்கு இருக்கிற பகுதியில் 5 சதுரங்களும் பின்னுக்கும் ஒரு சதுரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தம் 6 சதுரங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இவ்வாறு சிந்திக்க வேணும். சரியா? அப்படியே அவதானித்து அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். பயிற்சி 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 கடுமையான பயிற்சி இலகுவான பரீட்சை. இங்கே பாருங்க வினாலகமாறு இது மிக இலகுவான ஒரு நெய்யறியில் அமைந்த ஒரு கேள்வி. இது சிம்பிளாக போட்டிருக்கு. சரியா? ஆரம்பத்தில் 1 2 3 4 வினாத்தாள்கள் உங்களுக்கு இலகுவான பயிற்சியாக இருக்கும். சரியா? அப்போ கொஞ்சம் இலகுவாக சென்று கடினமான வினாக்களை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் 1 இருக்குது 3 இருக்குது இதில் ஏ இருக்குது இஞ்சால 9 இருக்குது. அப்போ ஆகவே கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ அமைந்திருக்கலாம். என்ன ஒரு 3 3 3 9 இப்படியும் அமைந்திருக்கலாம். கோலங்களை அவதானிக்கணும். சும்மா எடுத்த உடனே முடிவுக்கு வரக்கூடாது. அடுத்த 1 3 4 4 5 9 ஆகவே 5 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே பார்த்தா அப்படியே 5 இருக்குதோ. அப்போ ஏக்கு பதில் 5 போடலாம் என்றால் பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பிக்கு பதில் 6 போடலாம்னு பாருங்க. 2 3 5 5 3 6 ஓகே 6. அப்போ ஆகவே மிக இலகுவான வினா. சில விட கூட்டல் வராது. 2 3 6 6 3 7 இப்படியும் பெறலாம். சரியா? 2 4 3 9 4 4 9 13 1 1 16 இப்படியும் இப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். சரி, எதுக்கு நிறைந்த பயிற்சி எடுக்கணும் நீங்கள். சரியா? எல்லா வழியிலையும் சிந்திக்க வேணும். விநாயகமேடு இரும்பு ஒட்டும் தொழிற்சாலை ஒன்றில் 2 கம்பிகளை பொருத்தி ஒட்டுவதற்கு ரூபாய் 32 செலுத்த வேண்டும். இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் 2 கம்பி இதில் ஒரு கம்பி இருக்குது இதில் ஒரு கம்பி இருக்குது. இந்த 2 கம்பியை பொருத்துகிற இடம் வந்து ஒரு இடம் தான். சரியா? அப்போ இந்த 2 கம்பியையும் பொருத்தி ஒட்டுவதற்கு 32 ரூபா. அப்போ ஒரு இடத்தை ஒட்டுறதுக்கு 32 ரூபா முடியுது. அப்போ 9 கம்பி துண்டுகளை ஒட்ட வேணும் என்று சொன்னால் 32 9ஆல் பெருக்கினா பிழைச்சிடும். ஏன் பிழைக்கும்? 9 கம்பி இருந்தால் எத்தனை இடத்தை ஒட்ட வேண்டியிருக்கும்? 1 2 3 4 இப்படி கம்பிகள் 9 கம்பி இருந்தால் 8 இடத்தை தான் நாங்கள் பொருத்த வேண்டியிருக்கும். எத்தனை இடத்தை? 8 இடத்தை பொருத்த வேண்டியிருக்கும். அப்போ ஒரு இடத்தை பொருத்துறதுக்கு 32 ரூபாண்டா 8 இடத்துல பொருத்துறதுக்கு என்ன 32 போட்டு 8ஆல் பெருக்கி பாருங்க 256 ரூபாய். 256 ரூபாய். 9 கம்பிகள் இருந்தால் 8 இடம் தான் பொருத்த வேணும். ஆகவே ஒரு பொருத்துக்கு 32 ரூபாண்டா 8 பொருத்துக்களுக்கும் 32 தர 8 256 ரூபாய். சரியா? ரைட். பந்து ஒன்றின் விலை பட்டம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு. இங்கே கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். இந்த இறுதி பரீட்சையில் இந்த வினாத்தாளில் முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் பென்சிலால் கீறலாம். சரியா? பந்து ஒன்றின் விலை பட்டம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பந்தின் விலை தான் பட்டத்தின் விலையின் 2 மடங்கு. இப்போ பந்தின் விலை பட்டம் ஒன்றின் விலை பந்தின் விலையை விட 2 மடங்கு அப்படி எடுக்கக்கூடாது. சரியா? அப்போ அப்படி எடுக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அப்படி அண்டர்லைன் பண்ணி பார்க்கும். பந்து ஒன்றின் விலை பட்டம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு. அப்போ இதில் எது விலை கூட? பந்து தான் விலை கூட. ஏன்? பட்டம் ஒன்றின் விலையை விட 2 மடங்கு. சரி, அப்போ பட்டம் 10 ரூபாண்டா பந்து 20 ரூபாய். பந்தின் விலையின் 2 மடங்கு. திஷான் பந்து ஒன்றை வாங்குவதற்கு கடைக்காரன் ரூபாய் 50 கொடுத்த பொழுது திஷான் இதை வாங்குறதுக்கு கொடுக்குறார்? பந்து வாங்க தான் கொடுக்குறார். என்னத்தை கொடுக்குறார்? பந்து வாங்குறது தான் கொடுக்குறார். எவ்வளோ கொடுக்குறார்? 50 ரூபா. இப்போ கடைக்காரர் மீதியாக ரூபாய் 10 வழங்கினேன். அப்போ பந்தின் விலை என்ன? பந்தின் விலை என்ன? ஒரு பந்தின் விலை 40 ரூபா. அப்போ பாருங்க இப்படி நீங்கள் குறித்து பார்க்கலாம். என்ன? ரைட். இப்படி ஒரு ரஃப் சீட்டை வாங்கி மேசையில் தட்டி இப்படி செய்து பார்க்க வேணும் பிள்ளைகள். சரி, அப்போ பந்து ஒன்றின் விலை 40 ரூபா. அப்போ பட்டம் ஒன்றின் விலையின் 2 மடங்கு தான் பந்தின் விலை என்று சொன்னால் அப்போ பட்டம் என்ன விலை? பட்டம் 20 ரூபா. ஏன்?
இந்த பட்டத்திൻ്റെ 2 மடங்கு தானே 40. அப்போ பட்டம்ன்ற விலை 20. சரியா? 5 பட்டங்களை வாங்குவதற்கு தேவையான பணம். இப்போ 5 ஒரு பட்டத்தின் விலை எங்களுக்கு தெரியுமா எவ்வளவு? 20 ரூபா. அப்போ 5 பட்டங்களையும் வாங்குறதுண்டா 20 தர 5 100 ரூபாய். சரியா? மிக இலகுவான வினா. ஆனால் தவறு விட வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் பட்டத்தின் விலை என்ன பந்தின் விலை என்னென்று நீங்கள் சரியா துணியாட்டி சரியா கணிக்காட்டி இந்த சரியான விடையை அழிச்சிருக்க முடியாது. மாறி விட வந்துடும் 200 ரூபாய்ண்டு வந்துடும். சரியா? ரைட், கவனமாக இருங்க. தரப்பட்டுள்ள சோடிகளுள் முதலாவதை பயன்படுத்துவதற்கு இரண்டாவது தேவைப்படும் சோடிகள் இடம்பெறும் உடைய தெரிவு செய்க. இங்கே சில சோடிகள் தரப்பட்டிருக்குது. இங்கே ரெண்டாவது பயன்படுத்துறதுக்கு முதலாவது தேவையானதும் இருக்குது, முதலாவதை பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது தேவையானதும் இருக்குது. சரியா? அப்போ அதை கவனத்தில் எடுக்கணும். இங்கே கேட்டது வந்து முதலாவதை பயன்படுத்துறதுக்கு தான் ரெண்டாவது தேவைப்படும். ரெண்டாவதை பயன்படுத்துறதுக்கு முதலாவது தேவைப்படும் அல்ல. இந்த முதலாவதை பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது தேவைப்படும். இப்போ பாருங்க, கால் அடுத்த செருப்பண்டு கிடக்கு. அப்போ இந்த விடையும் சரி போல இருக்கும். ஆனால் இது புள்ள. ஏன்? இங்கே முதலாவது பாருங்கோ, காலை பயன்படுத்துறதுக்கு செருப்பு தேவை இல்லை. செருப்பு போடாமல் நாங்கள் காலால் நடக்கலாம். ஆனால் ரெண்டாவதை பயன்படுத்துறதுக்கு முதலாவது இங்கே தேவை. அப்படி ஒரு கேள்வி கேட்டால் செருப்பு காலண்டு வந்திருந்தா செருப்பை பயன்படுத்துறதுக்கு கட்டாயம் கால் தேவை. செருப்பை கையில் விட்டு நடக்கலாமே இல்லை. அப்போ இங்கே பாருங்க, இங்கே முதலாவதை பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது தேவைப்படும். அந்த கேள்விக்கு இந்த விட விட. ஏன்னா காலை பயன்படுத்துறதுக்கு செருப்பு தேவையில்லை. அடுத்த பாருங்க, வீடு. இந்த வீட்டை பயன்படுத்துறதுக்கு ஜன்னல் தேவையா? இல்லை. ஆனால் ஜன்னலை பயன்படுத்தணுமெண்டா வீடு தேவை. ஜன்னல் எங்கே கட்டுறது? வீட்டில் கட்டுறது. அது மாறி இருந்தால் சரி. சரி, இந்த முதலாவது விடையும் மாறி இருந்தால் சரி. அணிஞ்சு பாருங்க, பற்பசையை பயன்படுத்த வேணுமென்றால் கட்டாயம் என்ன வேணும்? பல்லு வேணும். இந்த முதலாவதை பயன்படுத்த வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு இந்த ரெண்டாவது பல்லு வேணும். பற்பசை பல்லுக்கு தான் தீட்டுறதுக்கு தான் பற்பசை. ஆகவே பற்பசையை பயன்படுத்துறதுக்கு ரெண்டாவது பொருளான பல்லு தேவை. ஆகவே இது சரியான விட இரண்டாவது விட. சரியா? பல்லை பயன்படுத்துறதுக்கு பற்பசை தேவையோ? இல்லை. சரியா? ரைட். வினா இலக்கம் 10 10 11 ஆகிய வினாக்களில் எண்கள் இடப்பட்ட கூலத்துக்கேற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய. வடிவ வாசிக்கணும் பிள்ளைகள். சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன கேட்கப்பட்டிருக்கு. சரி, இங்கே பாருங்க, 10வது வினாவை கூலம் எண்கூலம் தந்திருக்குது, இடைவெளி தந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த இடைவெளியை தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடைவெளியில் வரக்கூடிய என்ன கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ பார்ப்போம். 7 6 13 13 3ஆல் பெருக்கினால் வருமா 45? இல்லை. அப்போ அது இந்த தொடர்பு இல்லை. இப்போ இவ்வாறு தான் முயன்றதாக வருவான். எடுத்த உடனே நாங்கள் கண்டுபிடிக்கல. அப்போ இதை பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். 7 6 42 42 3 45. ஓகே. அப்போ இதை பெருக்கி இதை கூட்டி கிடக்கு. அப்போ 5 என்ன? அப்போ அதே போல் இந்த 5 பெருக்கி 5 20 20ஓடு 6 கூட்டினால் 26. குட். அப்போ பாருங்க, 7 3 21 21ஓடு 9 கூட்டினா 30. ரைட். அப்போ என்ன விட சரியா இருக்கு. மூன்றுக்கும் பொருந்துது செய்க முறை. ஆகவே இதுதான் விட 30. இங்கே பாருங்க, 4 3 7 7 2 9. இல்லை, தொடர்பாக காண 11 எப்படி வந்தான்னு தெரியல. சரியா? 11 எப்படி வந்த? 3 2 6 6 4 10 4 3 12 12 2 14. இல்லடி 12 2 போனால் 10 ஆக வரையில். 4 2 8 8 3 12. ஓகே. இங்கே பாருங்க, இந்த 4ஆல் முதல் 2 பெருக்குங்க. பெருக்கினா என்ன வரும்? 4 2 8 வரும். இந்த 8ஓட 3 கூட்டுங்க. 8 3 11. சரி, ஏதோ ஒரு தொடர்பு வந்துட்டு அந்த தொடர்பு மற்றதுலேயும் வந்தால் சரி. 3 15 15 4 19. ஓகே. இங்கே வந்துட்டு. அப்போ 6 4 24 24 5 29 இருக்கா விட 29. ஓகே, அதுதான் விட. சரியா பிள்ளைகள்? இது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகணும். சரியா? செய்து 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 நிறைய பயிற்சிகளை செய்வதனூடாக இலகுவாக செய்கிற முறையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? குட்.
திருப்பி ஒருக்கா பாருங்கள், இந்த முறையில் ஒருக்கா திருப்பி திருப்பி செய்து பாருங்கள். சரியா? கேள்வி ஒருக்கா எழுதி போட்டு திருப்பி ஒருக்கா செய்து பாருங்கள் 2 நாள் கழிய. சரியா? குட். வினா இலக்கம் 12. ரூபாய் 428 ஏடிபி என்றும் ரூபாய் 561 SKR என்றும் ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 864 இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்க, இவ்வாறான வினாக்கள் கவனமாக இருக்க வேணும். பல்வேறு வகையாக இந்த வினா கேட்கப்படும். ஒன்று ஒழுங்கின்றி தரப்பட்டிருக்குது. இப்போ 428க்கு ஏடிபி என்பது ஒழுங்குமுறைப்படி தரப்படவில்லை என்ற ஒரு கூற்றை பயன்படுத்திவிட்டால் இந்த 4 ஏக்குரியது அல்ல. சில நேரம் பி தான் 4க்குரியதாக இருக்கும், ஏ தான் 2க்குரியதாக இருக்கும். அது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். அப்போ ஆகவே வினாவை நன்கு அவதானிக்கணும், வாசிக்கணும். எப்படி தரும் இது எந்த ஒழுங்கு தெரியல. ஆகவே ஒழுங்காயும் இருக்கலாம், ஒழுங்கு இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நாங்கள் ஒழுங்கு முறையில் பார்க்கலாம். இந்த 4க்கு இந்த ஏ, 2க்கு டி, 8க்கு பி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒழுங்கை பற்றி சொல்லாதபடியா. சரியா? அதன்படி பார்த்தா இங்கே 5க்கு எஸ், 6க்கு கே, 3க்கு ஆர். இப்படி நாங்கள் எடுத்து பார்த்தோம்டா 8க்கு எது போடணும், இங்கே 8க்கு எது பி. அப்போ இங்கே பாருங்க எல்லாம் 3 விடையும் பி தான் தொடங்குது. அப்போ 3ம் பெறலாம். அடுத்தது 6 எங்கே இருக்குது? 6 இங்கே இருக்குது. 6 2வது இருக்கா, 2வது கே. அப்போ பிகே 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 3 விடையும் பிகே. அப்போ இறுதியாக பார்க்க வேண்டி இருக்குது. 4க்கு இங்கே என்ன இருக்குது? 4கே இருக்குது. அப்போ இங்கே உள்ள விடையது பிகே. 2வது. இவ்வாறு மிக இலகுவானது, நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது ஆரம்பம். இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக இறுதி பரீட்சையிலே அவை உதவி செய்யும். சரியா? சரி. வினா இலக்கம் 13. இங்கே பாருங்கள், இந்த விடுபட்ட இடத்துல முதலில் தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமான பகுதி இது வருகுது. அண்மை காலங்களில் பிராணிகளை போட்டு வந்திருக்குது. பெரிய பெரிய சில உயிரினங்களை போட்டு வண்ணத்தி பூச்சி இப்படிலாம் வந்திருக்கு. சரி, சில உருக்களை தந்து வந்திருக்குது. ஆகவே இந்த சமச்சீரான பகுதி எப்படி நிரப்புறன்றதை பார்க்க வேணும். ஒன்றில் குத்து இந்த பகுதியின் எதிரானது இதில் இருக்கலாம், இந்த பகுதியின் அயல் பக்கத்தில் இருக்கலாம். என்ன இது? இந்த அயல்லாம் இங்கே வரணும் வளம் மாறி, இது சில இடம் வளம் மாறி, இப்படி பல்வேறு எப்படி சமச்சீரச்சு தான், சமச்சீர் உருவம் தானே. இந்த சமச்சீரச்சுக்கு இஞ்சால ஒரே மாதிரி இருக்கலாம், இந்த சமச்சீரச்சுக்கு மேலே ஒரே மாதிரி இருக்கலாம். சரி, அப்போ சமனாக இருந்தால் சரியாண்டா சமச்சீராகத்தான் இந்த படங்கள் தரப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க பாருங்க, நீங்கள் இலவாக கண்டுபிடிக்கிறான்னு கீறி கண்டுபிடிக்கலாம். பென்சிலால் நீங்கள் கண்டு இப்படி வரைஞ்சி பார்க்கலாம். பூரணப்படுத்துகிறாண்டா இப்படி தமிழ். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பூரணப்படுத்துவோம். இப்படி பூரணப்படுத்தினா இலவாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் பயப்படாமல் பிள்ளைகள் என்னத்தில் வினாத்தாள் பரீட்சை வினாத்தாள் இப்படி கீறுங்க. பென்சிலால் அழிச்சு விட வேண்டுமென்ற தேவை கிடையாது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. வினாபத்திரத்தில் பேனையால் கீறாதீங்க. என்னடா சில விட அழிக்க வேண்டி வந்து அழிக்கலாம் போயிடும். சரியா? தவறுதலாக வரைஞ்சிட்டிங்கன்னா அழிக்கலாம் போயிடும் தானே. சரி, அப்போ பென்சிலால் நீங்கள் பயப்படாமல் வரையலாம். அஞ்சாருங்க இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தைலவாக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா சரி, அதே மாதிரி சமச்சீராக வரைஞ்சி விட்டால் ரைட், இப்படி ஒரு உருவம் தான் வரப்போகுது. அப்போ முதலாவது கோட்டுக்கு மேலே இருந்தால் சரி, முதலாவது கோட்டுக்கு மேலே இருந்தால் சரி அந்த அம்புக்குறி. இங்கே பாருங்க, இந்த உருவம் பெறான இந்த வளைந்த பகுதி ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த உருவில் வளைந்த பகுதி இல்லை. இந்த உருவம் பெறாது முதலாவது கோட்டுக்கு மேலே அம்புக்குறி வரையில் 2வது கோட்டுக்கு மேலே வந்துட்டு. அப்போ இது வருமோ? இதுக்கும் பெற. அப்போ பாருங்க, அப்போ வரக்கூடிய ஒரு இதுதான். ஏன் இந்த இடத்த இந்த கோட்டை காணையில், அப்போ இந்த கோடும் பெற வேணும், இந்த கோடும் பெற வேணும். அப்படி பார்த்தா இப்படி வரைஞ்சி பார்த்தீங்கன்னு அதே 3வது. சரியா? 3வது தான் பொருத்தமாக இருக்கு. அப்போ வரைஞ்சி பாருங்க பிள்ளையா. சரியா? ரைட், குட். வரிசை ஒன்றில் சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற மாறாத ஒழுங்கில் என்ன ஒழுங்கில் வருது பாருங்கோ? சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மாறாத ஒழுங்கு கொடிகள் நடப்பட்டுள்ளன. அவற்றில் பச்சை நிற கொடிகள் 12 காணப்பட்டன. அவற்றில் உள்ள கொடிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை. சரியா? கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னு சொன்ன பிள்ளைகள், இந்த கொடிகள் தொடர்பாக பழைய சிலபஸில் வேறு வேறு விதமான கேள்விகள், அந்த கேள்விகள் இப்போ வாரையில். ஆனால் சின்ன வித்தியாசங்களோட வரும். அவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுக்க பழகணும். சரி, இங்கே பாருங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு இப்படி அடுத்தடுத்து மாறாத ஒழுங்கில் இந்த கொடிகள் நடப்பட்டிருக்கான். சரி, அப்போ பாருங்க, சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சை, இப்படி
மாறாத ஒழுங்கில் கொடியை நடப்படுங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு 13வது கொடி என்ன ரவுண்டுன்னா 13 மூண்டால் பிரித்து என்ன உண்டு மிகுதி என்றால் அப்போ கட்டாயம் அங்கே சிவத்த கொடியில் முடியும். இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிற முடியாது. உங்களுக்கு நீங்கள் பழகி வச்சிருப்பீங்க. என்ன எந்த கொடியில் முடியும்னு கேட்டால் ஒன்று மிஞ்சினா முதலாவது கொடி, 2 மிஞ்சினா 2வது கொடி, 1 மிஞ்சாட்டி 3வது கொடி. இது நீங்கள் ஏற்கனவே எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கிறீங்க. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ என்ன கேள்வின்னு பாருங்க. இது பச்சை நிற கொடிகள் 12 தானே இருந்தது. அப்போ பச்சை நிற கொடி 12 இருக்கணும் மட்டும் இப்படி 3 செட்டா 12 இருந்திருக்கணும். என்ன 12 இருந்திருக்க வேணும். இப்போ முதலாவது செட்டில் பாருங்க சிவப்பு மஞ்சள் பச்சை, அடுத்த செட்டில் சிவப்பு மஞ்சள் பச்சை, இப்படி 12 செட் இருந்தால் எல்லா கலர்லையும் 12 12 12 இருக்கும். சிவப்பில் 12 மஞ்சளில் 12. ஆனால் 12 பச்சை காணப்பட்டா இறுதியில் பாருங்க சிவப்பும் இருக்கலாம் மஞ்சளும் இருக்கலாம். ஏன் பச்சை மட்டும்தான் காணப்படல. இதில் பச்சை மட்டும் இல்லை. ஏனண்டா 12வது செட்டோட முடிஞ்சுது. ஆனால் பின்னுக்கு சிவப்பும் இருக்கலாம் பச்சையும் இருக்கலாம். பின்னுக்கு சிவப்பும் இருந்து பச்சையும் இருந்து என்ன சிவப்பும் இருக்கலாம் மஞ்சளும் இருக்கலாம். பச்சை இல்லாட்டி பச்சை இருந்திருந்தால் 13 ஆயிரும். பச்சை இல்லைன்றபடியா முன்னுக்கு 12 செட் இருக்குது. 12 இருக்கும். அப்போ அதிகபட்சம் 12 12 12 எல்லாம் இருக்கேக்கல சிவப்பும் மஞ்சளும் ஒவ்வொரு செட் ஒவ்வொன்று மேலதிகமாக இருக்கலாமே என்றால் இங்கே பச்சை மட்டும்தானே இல்லைன்னு சொல்லியிருக்குது. பச்சை மட்டும்தானே 12 காணப்படுது. அப்போ மற்றதை பற்றி ஒன்றும் சொல்லாதபடியால் சிவப்பிலையும் மஞ்சள்லையும் ஒன்றொன்று மேலதிகமாக இருக்கலாம். ஆகவே 13 13 13 சிவப்பில் 13 மஞ்சளில் 13 பச்சையில் 12 இருந்தால் உயர்ந்தபட்சம் 38 கொடிகள் அங்கே காணப்படலாம். சரியா? திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. விளங்காட்டி திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. சரியா? ரைட், குட். கேள்வி எழுதி ஒரு அப்படியே செய்து பாருங்க. சரியா? கீழே தரப்பட்டுள்ளவற்றை இவ்விரண்டாக 3 கூட்டமாக பிரிக்கலாம். அந்த 3 கூட்டத்துக்குள்ளும் அடங்காதது எது? பாருங்க 1 2 3 4 5 6 7 விடயங்கள் தரப்பட்டிருக்குது. மீட்டர், கிலோகிராம், லிட்டர், சென்டிமீட்டர், நிமிடம், மில்லி லிட்டர், மணித்தியால். இதில் இவ்விரண்டாக 3 கூட்டமாக்கலாம். 6 3 கூட்டமாக்கினால் ஒன்று மீதியாக இருக்கும். அது எது என்று கண்டுபிடிக்கிறது இலகுவானது. இந்த மீட்டர் தூரத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்போ தூரத்தோடு சம்பந்தப்பட்டது எதுன்னு சொன்னால் என்ன சென்டிமீட்டர். சரியா? என்ன சென்டிமீட்டர், மீட்டர் சென்டிமீட்டர். அடுத்த லீட்டரோட சம்மந்தப்பட்டது என்ன திரவத்தை அளக்கிற இதோட சம்மந்தப்பட்டது லிட்டர் மில்லி லிட்டர். கிலோகிராம் இல்லை, அதோட சம்மந்தப்பட்ட நிறையோட சம்மந்தப்பட்ட வேறு ஒன்றையும் காணையில். நிமிடத்தோட சம்மந்தப்பட்ட நேரம், நிமிடம், மணித்தியாலம். அப்போ ஆகவே இங்கே 2 2 வகைப்படுத்தலாம். எஞ்சி இருக்கிறத பார்த்தா கிலோகிராமோட கிராம காணையில். அப்போ இது மட்டும்தான் வேறுபாடானது கிலோகிராம். விநாயகம் 16 சுவனிடம் 500 கிராம் 2 கிலோகிராம் நிறையோட ஒவ்வொரு படிகள் மட்டும் உள்ளன. அவன் அப்படிகளை பயன்படுத்தி 7 கிலோகிராம் சீனியினை குறைந்தது எத்தனை தடவைகளில் அளந்து பெறலாம்? இந்த வினா மிக பாராட்டுக்குரிய வினா. இந்த வினாவுக்கு பல மாணவர்கள் தவறான விடையை அழைத்திருக்கின்றீர்கள். சிலர் என்ன அதிர்ஷ்டவசமாக இது குறைந்த தடவை என்றபடியா 2 தானே குறைஞ்சிருக்கு, அப்போ 2க்கு கீறி விடுவோம்ண்டு கீறினாக்களுக்கும் சரி விழுந்திருக்குது. அப்படி நீங்கள் கீறக்கூடாது, செய்து பார்க்க வேணும். சரியா? பல மாணவர்கள் இந்த வினாவுக்கு அளித்த விட 3 தடவை. எத்தனை தடவை? 3 தடவைலாம் இது அளக்கலாம். உங்களுக்கு அளக்குறாண்டா. ஆனால் பிள்ளைகள் 2 தடவையிலையும் இது அளக்கலாம். எப்படி அளக்கலாம்ன்றா பார்ப்போம். சரியா? இங்கே பாருங்கள், ஒரு தராசு இருந்தால் இங்கே சொல்லி இருக்குது சுவனிட்ட 500 கிராமும் 2 கிலோகிராம் நிறையோட ஒவ்வொரு படி மட்டும் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்டா ஒரு கண்ணறு கேட்கல முதல் தடவையிலேயே 500 கிராம் படியையும் 2 கிலோகிராம் படியையும் போடலாம். அப்படி இல்லாட்டி 500 எடுத்து வச்சுக்கொண்டு 2 கிலோகிராம் படியையும் போடலாம். 2 முறையிலையும் பார்க்கலாம். இப்போ போட்டால்
இஞ்சாலே எத்தனை கிலோகிராம் சீனியை வச்சா சமனாக இருக்க நினைக்கிறீங்க? 2 கிலோகிராம் 500 கிராம் சீனி கிடக்கு. 500 கிராம் சீனி கிடக்கு. சரியா? ஏன் இஞ்சால 2 கிலோகிராம் படிக்காம 500 கிராம் படிக்காம வச்சா அதுக்கு சமப்படுத்தணும்னா அங்கால 2 கிலோகிராம் 500 கிராம் சீனியை வச்சால் போதுமானது. இப்போ எங்களுக்கு தேவை எத்தனை? 7 கிலோகிராம் சீனி தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது 2 கிலோகிராம் 500 கிராம். அப்போ இதோட சேர்க்க வைத்து எவ்வளோத்தை சேர்த்தா 7 கிலோகிராம் வரும்? 2 கிலோகிராம் 500 கிராமோட எத்தனை கிலோகிராமை சேர்த்தால் 7 கிலோகிராம் வரும்? எத்தனை? 4 500 சேர்த்தா பிள்ளைகள் உங்களுக்கு 7 கிலோகிராம் வருமோ வராது. இப்போ இன்னும் எங்களுக்கு தேவையானது 4 500 கிராம். என்ன? 4 கிலோகிராம் 500 கிராம் அல்லது 4500 கிராம். இது இருந்தால் எங்களுக்கு இப்போ 7 கிலோகிராம் வந்துடும். அப்போ இப்போ வேறுங்க இலகுவாக இப்படி 2ஆம் தடவையில் அளக்குறதுண்டு. இப்போ இதுக்குள்ளே ஏற்கனவே 2 கிலோகிராம் 500 கிராம் படி இருக்குது. இப்போ இந்த சீனியை தூக்கி கொண்டு வாங்க கொஞ்சால். இந்த சீனியை நீங்கள் இஞ்சால் தூக்கி கொண்டு இதுக்க வைக்க போகிறீங்க. இப்போ இதுக்க வச்சா எவ்வளோ வந்துடும்? 5 கிலோகிராம் வந்துடுமோ வராதோ? ஏன் இதுக்க வச்சுட்டு நிறுத்தமாண்டா இந்த கரையில் திருப்பி 5 கிலோகிராம் சீனி அடக்கலாம். ஏன்னா இப்போ முதல் படி இருந்தது, இப்போ 2500 சீனி இருக்குது. இந்த சீனியை அப்படியே பையோட கொண்டு வந்து இதுக்குள்ள இந்த தராசில் வச்சா மொத்தம் இப்போ 5 கிலோகிராம் இஞ்சால வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு 4 500 இருந்தால் போதுமானது. 4 கிலோகிராம் 500 கிராம் இருந்தால் போதுமானது. ஆனால் இங்கே 500, அப்போ ஒரு 500 எடுத்து விட்றோம். இந்த 500 கிராம் படியை வெளியில் எடுத்து போட்டு இந்த 2 கிலோகிராம் 500 கிராம் இதுக்க வச்சோம்ண்டால் இந்த சீனியை அப்போ இந்த தராசுக்குள்ளே 2 கிலோகிராம் படியும் 2 கிலோகிராம் 500 கிராம் சீனியை கொண்டு வந்து வச்சா அங்கால 4 கிலோகிராம் 500 கிராம் சீனியை நெருக்கலாதோ? நெருக்கலாம். அப்போ இங்கே 4 கிலோகிராம் 500 கிராமும் இங்கே 2 கிலோகிராம் 500 கிராம் சீனியும் மொத்தமாக எவ்வளவு? 7 கிலோ. எத்தனை தடவையில் நிறுத்தாது? 2 தடவையில் நிறுத்தது. 2 தடவையில் நெருக்கப்பட்டது. சரியா? அப்போ கவனமாக இருங்க. மிக இலகுவான வினா, ஆனால் செய்து பார்க்கணும். விளங்காட்டி இருக்க திருப்பி இருக்க பாருங்க. சரியா? வீட்டில் உள்ள அம்மா அப்பா அண்ணா அக்கா ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்துங்க ஒருக்கா. சரியா? ஓகே. வினா இலக்கம் 17. கீழே தரப்பட்டுள்ள எண்கோலத்தில் இடைவெளிக்கு பொருத்தமான 2 உருக்களையும் முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. இப்போ பாருங்க, இது ஒரு கோல அமைப்பில் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துலையும் இந்த உருக்களை நாங்கள் இது வருமா வருமானு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்க, முதலாவது மேலோட்டமாக பார்க்க முக்கோணம் இருக்குது, வட்டம் இருக்குது, சதுரம் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு முக்கோணம் இருக்குது, வட்டம் இருக்குது. ரைட், குட். அப்போ இதில் கட்டாயம் என்ன வரணும்னா முக்கோணம் தான் வரணும். இதில் வர வேண்டியது கட்டாயம் முக்கோணம். முக்கோணம் வட்டம் சதுரம். ரைட். அப்போ இதுலேயும் கட்டாயம் முக்கோணம் தான் வரணும். முக்கோணம் சதுரம் வட்டம் என்ற அடிப்படையில் போகுது. ரைட். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே முதலாவது ஒரு நிறந்திட்டப்பட்டிருக்கு. அடுத்த செட்டில் 2வது ஒரு நிறந்தப்படும். அடுத்த செட்டில் 3வது ஒரு நிறந்து. ஆகவே இந்த இதில் முதலாவது ஒரு நிறந்திட்டப்பட்டிருக்க வேணும். அப்படி பார்த்தா 2 முக்கோணம் பெற வேணும். அதில் பின்னுக்குள்ளது நிறந்தீட்டப்பட்ட முக்கோணமும் முன்னுக்குள்ளது நிறந்தீட்டப்படாத முக்கோணம். ஆகவே இந்த வினாவுக்கான விட பிள்ளைகள் 3வது விடை. சரியா? இவ்வாறு சிந்திக்கணும். பல்வேறு விதத்தில் நீங்கள் சிந்திச்சாதான் விடையை கண்டுபிடிக்கலாம் இலகுவா. சரியா? பமிலாவின் தங்கை சமிலா ஆவாள். பமிலாவுக்கு ஒரு தங்கை இருக்கா, சமிலா இருக்கிறான். அவளுக்கு சௌர 2 பேரும் உள்ளன. யாருக்கு? இது யாருக்கு? அவள் யார்? இந்த அவள், இந்த அவள் வந்து சமிலா. சரியா? கவனமாக இருக்கணும். இங்கே பமிலாவை சொல்லி, பமிலாவுக்கு ஒரு தங்கை இருக்குது, சமிலாவாம். அவளுக்கு தான் சௌர 2 பேரும் சகோதரிகள் 2 பேரும் உள்ளனர். ஆகவே பமிலாவுக்கு இருக்கும் சகோதரிகளின் எண்ணிக்கை முறையே. சரியா? வினாவை கவனமாக வாசிக்கணும். இந்த ரெண்டு தான் முக்கியம். சரியா? மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா பமிலாவுக்கு 2 சகோதரிகள் பார்த்தீங்கன்னா சிக்கலா போயிடும். சரி, அப்போ முதல் சமிலா அவளுக்கு தான் 2 சகோதரி. அப்போ அதில் இப்போ பமிலாவுக்கு இருக்கும் சகோதரன் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு உங்கள்கிட்ட. அப்போ இந்த வினாவுக்கான விடையை பார்த்தோம்னு சொன்னால் 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கணுமா எப்படியாண்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, பமிலா இருக்கிறா. பமிலாக்கார் இருக்கிறா, சமிலா இருக்கிறா. தங்கையை கீழே போட்டிருக்கோம். தங்கைண்டா கீழே, பமிலாக்கு கீழே போடும். பமிலாக்கு மேலே போட்டால் அக்காவாக போயிடும். இப்போ அவளுக்கு தான் 2 சகோதரிகளும் சகோதரர்களும். யாருக்கு? பமிலாவுக்கு.
2 சகோதரிகள்ண்டா இன்னொரு பெண்ணை நாங்கள் போட தேவையில்லைண்டா. தமிழாவும் ஒரு பெண் தானே. அப்போ சமிலாவுக்கு பாருங்க 2 ஆண் இருக்குது சகோதரர்கள், 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. யார்? ஒன்று ஃபேமிலா, இன்னொரு பொம்பளை பிள்ளை. சரி, இப்போ ஃபேமிலாவுக்கு எத்தனை சகோதரிகள் பார்த்தா பாருங்க. ஃபேமிலாவுக்கு 2 சகோதரிகளும் இந்த சமிலாவும் இன்னொரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது, 2 ஆம்பளும். அப்போ அதே தான் இருக்கு. அப்போ 2 சகோதரிகள் 2 சகோதரிகள். சரியா? இப்படி செய்து பாருங்க பிள்ளைகள். செய்து பார்த்தா இலவா அப்படியோட கண்டுபிடிக்கலாம். சரியா? விநாயகம் 19 ஒரு ஏயில் காணப்படும் முறிகூடுகள் வழியே மடிக்கப்பட்டு ஒரு பி பெறப்பட்டு அதில் காணப்படும் முறிகூடுகள் வழியே வெட்டப்பட்டு துண்டுகளாக்கப்பட்டது எனின் கிடைக்கும் முக்கோணவுடைய துண்டுகள் நிற்கிறது. இந்த இவ்வாறான வினாக்கள் ஏற்கனவே பல காணொளிகள் மூலம் இதிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளை அவற்றையும் தேடி பாருங்கள். சில நுட்ப முறைகளை நீங்கள் அவதானித்தால் மிக இலகுவாக இந்த வினாவுக்கு விடையை அளித்துக் கொள்ள முடியும். இந்த வினாவுக்கான விடையை பாருங்க பிள்ளைகள். 4 முக்கோண தூண்டுகள் கிடைக்கும். இப்படி என்று இருக்க பார்ப்போம். வாங்க வீடியோவில் இருக்க பார்ப்போம். சரியா? இங்கே பாருங்க பிள்ளைகள். இப்போ முதலாவது என்ன செய்யணும், இப்படி ஒரு முக்கோண தூண்டு எடுக்கும். சரியா? இதை மேலே பாருங்க, அந்த புள்ளிக்கோடு இருக்குது, நடுவில் புள்ளிக்கோடு வழியாக மடிக்கும். இப்போ மடிக்கைகள் எப்படி மடிக்க வேணும்னு சொன்னால் பிள்ளைகள் வளம் மாறி மடிக்கக்கூடாது. என்ன, அதில் காட்டப்பட்டிருக்கிறவாது இங்கே மேலே இந்த பக்கத்தில் இருந்தால் இந்த பக்கத்துக்கு மடிக்கும். மடித்து போட்டு பாருங்க, அந்த அதில் இது இருக்குது, இப்படி இந்த புள்ளிக்கோடுகள் இருக்குது, காட்டப்படுறத விட புள்ளிக்கோடு இருக்குது. இப்போ நாங்கள் அதே மாதிரி கீற போகிறோம். கீறி போட்டு இப்போ கத்திரிக்கோள் தேவையில்லை எங்களுக்கு, கையாலேயே கிழிச்செடுப்போம். பரிச்சை மண்டபத்தில் கத்திரிக்கோள் கொண்டு போயிடலாம் தானே. அப்போ கையால் இப்போ கிழிச்சு எடுக்கிறோம். இப்போ கிழிச்சு எடுத்து போட்டு விரித்து பார்த்தா பாருங்க, ஒரு துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, 4 துண்டு. சரியா? இப்போ இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள். சரியா? இப்போ செய்து பார்க்குறதனூடாக தான் இந்த வினாவுக்கு விடையை நீங்கள் அணுகிக் கொள்ளலாம். வினா இலக்கம் 20. முற்பகல் 9:30க்கு புறப்பட இருந்த புகையிரதம் 25 நிமிடங்கள் தாமதமாகி பிரயாணத்தை ஆரம்பித்து 3 மணித்தியாலங்கள் 50 நிமிடங்களுக்கு பின்னர் உரிய இடத்தை அடைந்தது. புகையிரதம் உரிய இடத்தை அடைந்த போது நேரம் யாது? சரி, அது சின்ன வினாதான், நீங்கள் பாருங்க. முற்பகல் 9:20க்கு புறப்பட இருந்த போது 25 தாமதமாகி புறப்படுது. அப்போ தாமதம்னா கூட்டவான். சரியா? தாமதம்னா பிந்தி தான் புறப்படுது. சரியா? தாமதம் என்று சொல்லி போட்டு 25 கொண்டே கழிச்சு விடுறேன். 9:20 கழிச்சு விட்டால் விடச்சிப்போம். சரி, அப்போ கவனமாக இருக்கணும். இங்கே புறப்பட இருந்தது, ஆனால் 25 தாமதம் முந்தி என்று சொன்னால் கூட்டவானும், இது தாமதம் என்று சொன்னால் கழிக்கணும். ஏன்னா அப்படிதானே? அஞ்சா கவனமாக இருக்கணும். நீங்கள் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், இங்கே தாமதம் என்று சொன்னால் கூட்டவணும், முந்தி என்று சொன்னால் தான் முந்தி புறப்படுகிறது. அண்டா நீங்கள் குறித்த நேரத்தில் இருந்து கழிச்சு விடுவோம். அப்போ இது தாமதம் என்று சொன்னால் உண்மையில் 9:20க்கு புறப்பட இருந்தால் தாமதமாக தான் போகணும், கூட்டணும். எவ்வளோ நிமிடம் தாமதம் அதை கூட்டணும். அப்போ இங்கே கூட்டணும், 25 நிமிடத்தை நீங்கள் கூட்ட வேணும். சரியா? அப்போ 3 மணித்தியாலம் 50 நிமிடங்களுக்கு பின்னர் உரிய இடத்தை அடைந்த வேண்டால் அப்போ இந்த ஆரம்பித்த நேரத்தை கண்டுபிடிக்க வேணும். அதோட 3 மணித்தியாலத்தை 50 நிமிடத்தையும் கூட்ட வேணும். அப்போ தான் அடைந்த நேரத்தை கண்டுபிடிக்கலாம். சரியா? இது இந்த வினாவுக்கான விட பிற்பகல் 1:35 எப்படி வந்தான்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, முற்பகல் 9:20க்கு புறப்பட இருந்தது, ஆனால் 25 நிமிடம் தாமதம் இருக்கணும், கூட்டுறோம். 25 கூட்டினா 9:45க்கு தான் இந்த புகையிரதம் புறப்பட்டுருக்கு. அப்போ அதோடு என்ன செய்கிறோம்னு சொன்னால் 3 மணித்தியாலம் 50 நிமிடங்களை கூட்டுறோம். 9 50 நிமிடங்களை கூட்டணும். சரியா? கூட்டினா என்ன விட பிற்பகல் 13:35. 13ன்னா உங்களுக்கு தெரியும், 12 கழிச்சு விட்டால் 1:35. ஆகவே 1:35, பிற்பகல் 1:35. சரியா? ரைட்.
பிள்ளைகளே, இந்த காணொலி மூலம் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்திருந்தீர்கள். 2வது வினா, எங்களுடைய வினாத்தாள் எங்களுடைய பரீட்சையினுடைய 1வது வினாபத்திரத்தின் 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களை அவதானித்திருந்தீர்கள். அடுத்த காணொலியிலே 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இதுவரையும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் வழங்குகின்ற வீடியோவில் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். பிள்ளைகளே, இந்த பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதாக இருந்தால் எங்களுடைய காணொலிகளை அவதானியுங்கள். எங்களது வினாப்பத்திரங்களை பாடசாலைகளிலோ வீட்டிலோ இருந்தவாறு பயிற்சி பெற்று பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு செய்யுங்கள். பயிற்சி